If you ask the same app to draw an image of someone writing with their left hand, the app will most likely draw someone writing with the right hand. I want to tell the youngsters of this country, people talk about AI, but it's important to understand that AI on its own is absolutely meaningless because AI operates on top of data. Without data, AI means nothing. And if we look at data today, there is one thing which is very clear. Every single piece of data that comes out of the production system in the world, the data that was used to make this phone, the data that is used to make electric cars, the data that is used to make basically all electronics on the planet today is owned. வணக்கம். எங்க திரும்பி பார்த்தாலும் ஏஐ ஏஐ ஏஐ. நரேந்திர மோடிக்கு இதுல ஒரு போட்டோ ஆப் தெரிந்திருக்கிறது. எப்படி இதை நம்ம விட்டுட்டோம்? எங்க திரும்பி பார்த்தாலும் நமக்கு பிடிச்சபடி போட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ மகாமானவ் காட் அன் ஐடியா தட் இந்த இடத்துல ரீல் எடுக்க மறந்துட்டோமே. பிகாஸ் நரேந்திர மோடிக்கு ஏஐனா அமெரிக்கா இந்தியா அல்ல மராட்டியில ஆயினா அம்மா, ஒரு இமோஷனல் சென்டிமெண்ட் எல்லாம் அவர் அடிச்சுட்டு இருப்பாரு. சோ அதே மாதிரி புதுதில்லியில ஒரு ஏஐ சப்மிட்டை இந்த நாட்டு அரசாங்கம் ஆர்கனைஸ் செய்திருக்கிறது. ஏஐயோடைய இம்பாக்ட் எந்த அளவுல உலகம் முழுவதும் இருக்கு அதை பற்றின ஒரு மிகப்பெரிய டெக் ஷோ பாரத் மண்டபம் டெல்லியில இருக்கு. அந்த பாரத் மண்டபத்துல பிப்ரவரி 16 இருந்து பிப்ரவரி 20 வரை இந்த ஃபெஸ்ட் நடக்குது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏஐ ரிலேட்டட் டெக் ஜாயண்ட்ஸ் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு மிகவும் பிரமாதமான ஒரு ஈவெண்ட். ஆனால் இந்த ஈவெண்டில் வந்த நபர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாருங்க. பிரான்ஸ்ல இருந்து, அமெரிக்கால இருந்து, பிரிட்டன்ல இருந்து, இந்தியால இருக்கக்கூடிய இனோவேட்டர்ஸ், இந்தியால இருக்கக்கூடிய இன்வென்டர்ஸ் எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த பாரத் மண்டபத்துல தன்னுடைய எக்ஸிபிஷனை காட்டுவதற்காக அங்க பெவிலியன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பணமெல்லாம் லட்சக்கணக்கான பணமெல்லாம் வாங்கியிருக்கு இந்திய அரசாங்கம். சரி, பிரைம் மினிஸ்டர் வருவதாக ஒரு செய்தி. பிரைம் மினிஸ்டர் வந்தா எங்களுடைய பெவிலியனுக்கு வருவாரு. இங்க வந்தாருன்னா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஆர்டர், சென்ட்ரல் ஹால் ஆஃப் திஸ் ஏஐ சம்மிட் உடனடியா காலி பண்ணுங்க. 6 மணி நேரம் வரை பணம் கொடுத்து ஃபிளைட் எல்லாம் பிடிச்சு டெல்லிக்கு வந்து அந்த ஏஐ பற்றி எடுத்துக்காட்டுவதற்காக வந்த நபர்கள் எல்லாருமே விரட்டடிக்கப்பட்டார்கள். முதல் நாளே கிட்டத்தட்ட 70,000 நபர்கள் இந்த ஏஐ சமிட்டை பார்ப்பதற்காக, கலந்து கொள்வதற்காக வந்த அந்த அளவுல நபர்கள், 3250 ஸ்பீக்கர்ஸ், வெவ்வேறு விஷயங்களை பற்றி அங்க லெக்சர்ஸ் எல்லாம் நடக்குது. 500 செஷன்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், இது எல்லாருமே குளோபல் லீடர் லைக் பிரெஞ்சு பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரோன் இந்த ஏஐ சமிட்ல கலந்து கொள்வதாக ஒரு செய்தி. பிரேசில் பிரசிடென்ட் லூயிஸ் இண்டிகானோ லோலா டி சால்வியா இவரும் வந்திருக்கிறார். டெக் சிஇஓ ஓபன் ஏஐயோடைய சாம் ஆல்ட்மேன் மற்றும் கூகுள் சுந்தர் பிச்சை, இது போன்ற பிரபலமான நபர்கள் இந்த ஏஐ சமிட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். ஆனால் நரேந்திர மோடி, பிகாஸ் அவருக்கு பார்லிமெண்ட்ல தனியா பேசுறதுக்கு பழக்கமாயிருச்சு, பிரஸ் மீட்டை சந்திக்கிறது இல்லை. எங்க போனாலுமே தனியா கையாட்டிட்டு ரிப்பன் எல்லாம் கட் பண்ணுவாரு. கையாட்டிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பிளைஓவரோட இனாகுரேஷன் நடக்கும், ரோடோட இனாகுரேஷன் நடக்கும். அதே மாதிரி இதையும் பண்ணிடலாம்ங்கிற ஒரு விஷயம். தொடக்கத்துல ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீர்கள், ஒரு ப்ரோமோ நாங்க போட்டு காட்டியிருந்தோம், எவ்வளவு அழகா. சோ அந்த அழகான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பதற்காக 6 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கு. தனியா மகாமானவ் ஹேஸ் டு வாக். மகாமானவ் வரும்போது 2 பக்கம் நீங்க பார்த்தீர்கள், இவர்களே செட் பண்ண நபர்கள். அங்க உண்மையிலேயே அந்த பெவிலியன்ல இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது, இவர்களால் செட் செய்யப்பட்ட நபர்கள் கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே நிக்கிறாங்க 2 பக்கமுமே. மகாமானவ் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காரு. மகாமானவ்னா யார்? மகாமானவ் இஸ் த கிரேட் நரேந்திர மோடி. ஓகே, இப்போ இது ஒரு டெக் இவெண்ட், ஏஐ டெக் இவெண்ட். இதுல நடந்த இன்னும் ஒரு சில சொதப்பங்கள் என்ன, அது நீங்க பாருங்க. செக்யூரிட்டி பர்சனல்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்வீப்ட் ஆஃப். அங்க ஆட்கள் வரக்கூடாது, பெவிலியன் ஓனர்ஸ் வரக்கூடாது, இன்வெர்டர்ஸ் வரக்கூடாது, யாருமே அங்க இருக்கக்கூடாது. மகாமானவ் அண்ட் அவருடைய செட் செய்யப்பட்ட நபர்கள். மற்றும் இந்த இடத்துல தன்விஜய் யாதவ், கோ ஃபவுண்டர் ஆஃப் ஏஐ
வியரபிள் என்கிற ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அவரும் தன்னுடைய பெவிலியன் அங்க வைக்கும்போது அவரெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டனர். திருப்பி வந்து பார்க்கும்போது அவருடைய எக்யூப்மெண்ட்ஸை கலந்துட்டு போயிட்டாங்க. வேரபிள் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது கண்ணாடி போன்று இருக்கும், ஏஐ ரிலேட்டட். வி பேட் ஃபார் ஃபிளைட்ஸ், அகாமடேஷன், logistics, and even for the booth, only to see our wearable disappear inside a high security zone. நாங்க ஃபிளைட் பிடிச்சு வந்திருக்கோம், அகாமடேஷன் கொடுத்திருக்கோம், மற்ற செலவெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். நாங்க கொண்டுட்டு வந்த வேரபிள் களவு போவதை பார்ப்பதற்காகவா? ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இந்த இடம் இருக்கு, அந்த இடத்துல எங்களுடைய பொருட்கள் எப்படி காணவில்லை என்கிற எங்களுக்கு தெரியல. ஓகே, டெல்லி போலீஸ் கொடுத்த தகவல், இதுவரை எங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வரல. அவர் சோசியல் மீடியால அதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. எனிவேஸ், இந்த இவெண்டோடைய அடுத்த ஜோக் என்ன? நீங்க கார்ல வந்திருந்தாலோ பைக்ல வந்திருந்தாலோ உங்களுடைய கீ, பைக் கீ, கார் கீ, அதை தூக்கி போட்டுருங்க. நீங்க எடுத்துட்டு போக கூடாது. இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். நீங்க கார் சாவியோ பைக் சாவியோ உள்ள எடுத்துட்டே போக கூடாது. இது மட்டுமல்ல, இன்னொரு ஜோக்கு பாருங்க. நீங்க எலக்ட்ரானிக் டிவைஸ், பர்சனல் எலக்ட்ரானிக் டிவைஸ், விச் இஸ் மொபைல் போன், லேப்டாப், கேமரா, எதையுமே நீங்க எடுத்துட்டு போக கூடாது. First, you have organized a tech show. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். டெக் ஷோல கேமரா எடுத்துட்டு போகலைன்னா அந்த டெக் ஷோவை எப்படி நீங்க படம் பிடிப்பீங்க? எவ்ரிதிங் சப்போஸ் டு பி கண்ட்ரோல் பை நரேந்திர மோடி. நாங்க எடுத்து கொடுக்குறோம்ல, அதை வச்சு நீங்க போட்டுக்கோங்க. நாங்க ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுப்போம், அந்த பிரஸ் ரிலீஸை வச்சு நீங்க வீடியோ போட்டுக்கோங்க, பாராட்டுங்க எங்களை. பட் யூ கேன் நாட் பிரிங் கேமரா. லேப்டாப்ஸ் இன் அ டெக் ஷோ, லேப்டாப்ஸ் ஆர் நாட் அலவுட். அதையெல்லாம் விட்டுருங்க. இன்னொரு ஜோக் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த இடத்துல இன்டர்நெட் கிடையாது, ரொம்பவே புவரான இன்டர்நெட். You're talking about AI. You're showing India is a leading power in AI, artificial intelligence. In the technology, India is leading. You don't have internet there? அங்க வந்த நபர்கள் பிரசன்ட் செய்ய முயற்சிக்கும் போது, பிரசன்டேஷன் எடுத்து காட்டும் போது அவர்களுக்கு இன்டர்நெட் தேவைப்பட்டிருக்கு. அந்த இன்டர்நெட் கூட அங்க கிடையாது. சரி, எங்களோட மொபைலை வச்சு நாங்க இன்டர்நெட் ஏதாச்சும் வச்சுக்குவோம். இப்பதான் 5G எல்லாம் வருது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள், தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதிகம் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்ய. மொபைல் இன்டர்நெட் வாஸ் ஆல்சோ பெத்தட்டிக். ஒரு சிறிய PDF ஓபன் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் சுத்திட்டே இருந்திருக்கு. ரைட்? ஓகே. Now டிஜிட்டல் இந்தியாவை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே ஈவெண்ட்ல, இந்த சமிட்ல தண்ணி குடிக்க போனாலோ இல்ல உணவு சாப்பிட போனாலோ எல்லாமே கேஷ். there is no digital India, there is no digital transaction inside the summit. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து வெளிநாட்டில இருந்து வந்த நபர்கள் அவர்கள் எப்படி பாராட்டி இருக்கிறார்கள்? We were made to vacate our exhibition. We are left without food and water. We feel like we are jailed. Just imagine how pathetic the situation would be. It is a global insult to India. And the insult was done by Mahamanav and his team. Exhibitors galai நீங்க விரட்டி எடுத்திருக்கிறீர்கள் வெளியில. சரி, ஒரு 6 மணி நேரம் உங்களுக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் மகாமானவ படம் பிடிப்பதற்காக வந்த நபர்கள், தேர் இனோவேட்டர்ஸ், தேர் இன்ஜினியர்ஸ், தேர் சயின்டிஸ்ட், தண்ணி கொடுக்கல, உணவு கொடுக்கல. அவங்களை ஏதோ ஒரு ஜெயில போட்டு அடைச்சிருக்காங்க. அண்ட் எவ்ரி திங் இஸ் கமிங் அவுட் ஸ்லோலி. அண்ட் இதற்கான பொறுப்பு யார்? இந்த எக்ஸிபிஷனுக்கான பொறுப்பு யார்? இந்த எக்ஸிபிஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதோட மினிஸ்டர் யார்? த ரீல் மினிஸ்டர் அஸ்வனி வைஷ்ணவ். அவருக்கு ரீல் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க திரும்பி பார்த்தாலும் ரீல் எடுத்துட்டே இருப்பார். சோ he said, I will manage a beautiful reel for you sir. அதுக்காக இவ்வளோ கோடி ரூபாய் நீங்க செலவு செய்யுங்க, இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனை ஆர்கனைஸ் பண்ணலாம், வெளிநாட்டுல இருந்தாலும் ஆட்கள்லாம் வருவாங்க, உங்களுக்கு போட்டோ, வெள்ளையர்களோட எல்லாம் நீங்க போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம், நடந்து போகும்போது அப்படிலாம் நாங்க போட்டோ எடுத்து கொடுப்போம். அஸ்வனி வைஷ்ணவ் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நரேந்திர மோடியோடைய வீடியோக்களை எடிட் செய்து தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல பகிர்ந்து கொண்டே இருந்தார். பட் he failed to say, tell me that who was responsible
ஃபார் திஸ் ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியருக்கான ரெஸ்பான்சிபிள் யார் என்கிற எந்த விஷயத்தையுமே அஸ்வினி வைஷ்ணவ் எடுத்துக்காட்டவே இல்லை. அங்க வந்த நபர்கள் யார்? டிஜி யாத்ரால தன்னுடைய ஸ்லாட்டை, தன்னுடைய டிக்கெட்ஸ்களை புக் செய்து வந்த நபர்கள், பணம் கொடுத்த டிக்கெட் கூட பணம் கொடுத்து வந்தனர். அக்கார்டிங் டு சோர்சஸ் அங்க உணவு கூட சரியாக கிடைக்கவில்லையாம், உணவு பற்றாக்குறையும் அங்க இருந்திருக்கு. இந்த அளவுல ஒரு ஈவெண்ட் நீங்க ஆர்கனைஸ் செய்திருக்கிறீங்க, ஏஐ ஈவெண்ட், ஆனால் டெக் கேஜெட்ஸ் எடுத்து போக கூடாது. இந்த இடத்துல மகாமானவுடைய ஏஐ பற்றின ஒரு சில வீடியோக்கள் எங்களுக்கு கிடைச்சிச்சு. யூ ஷுட் வாட்ச், what our Prime Minister thinks about AI. And at the same time, I also got 1 or 2 videos of Rahul Gandhi. And ரெண்டுமே பக்கத்துல வச்சிட்டு நான் ப்ளே பண்ண சொல்றேன். ஒரு பக்கம் ராகுல் காந்தி, ஒரு பக்கம் நரேந்திர மோடி. What Rahul Gandhi thinks about AI and what Mr. Narendra Modi thinks about AI, please watch this very interesting video. Please watch. If you ask the same app to draw an image of someone writing with their left hand, the app will most likely draw someone writing with the right hand. I want to tell the youngsters of this country, people talk about AI. But it's important to understand that AI on its own is absolutely meaningless. Because AI operates on top of data. Without data, AI means nothing. And if we look at data today, there is one thing which is very clear. Every single piece of data that comes out of the production system in the world, the data that was used to make this phone, the data that is used to make electric cars, the data that is used to make basically all electronics on the planet today is owned by China. So I hope you would have understood what our real minister Ashwini Vaishnav had set a platform for our Mahamanav Narendra Modi. And அதற்கான காட்சி மீண்டும் ஒரு முறை பாருங்கள். AI का मतलब है आर्टिफिशियल इंटेलिजेंस, लेकिन मैं मानता हूं कि AI का मतलब है अमेरिकन இந்தியன் செட்டிங், அதாவது செட் ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, மேக்கப் ரொம்ப அழகா இருக்கு. துணிமணியும் ஏஐ சமிட்காக அவர் ஸ்பெஷலா அவருக்கு தான் டிசைன் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் போட்டிருப்பாங்க. லைட்டிங் செட்டிங் எல்லாமே பக்காவா இருக்கு. 4-5 கேமராவும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பட் the entire AI summit was a flop show. Flop show not because the people were bad. Flop show because the organizer was again a real minister. And for who he had organized was a PR, hunger prime minister. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.